இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மன அழுத்தம் சார்ந்த நிறைய விளக்கங்களை தெரிஞ்சுட்டு வரும். மன அழுத்தம் ஒருத்தவங்களுக்கு ஏற்பட்டால் உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், மனதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், இதிலிருந்து விடுவித்து கொண்டு இயல்பான வாழ்க்கையை வாழ்வது எப்படி அப்படிங்கிற அரிய கருத்துக்களை எளிமையாக நம்மளுக்கு சொல்லிட்டு வராங்க பிரம்மகுமாரிகளின் அமைப்பை சார்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். இன்றைக்கும் நமக்கு லட்சியத்தை நோக்கி பயணிக்கிற சாதனையாளர்களுக்கு என்ன மாதிரியான மன அழுத்தங்கள் ஏற்படும், அதிலிருந்து எப்படி அவர்கள் விடுவித்து கொள்ளலான்ற விளக்கத்தோடு காத்திருக்கிறாங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நிறைய பேர் நிறைய விதத்தில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் அந்த இலக்கில் வெற்றிகள் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில காலகட்டங்களில் அவங்க நினைச்ச வெற்றியை அடைய முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஏற்படுது. அந்த டிப்ரெஷன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? சாதனையாளர்கள் தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ரொம்ப பெரிய இலக்கையை கூட எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை அடைய முடியாமல் இருப்பது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இது டே டு டேயில் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஸோ இதை பற்றி அந்த டாக்டர்னுடைய கருத்தையும் நம்ம இன்றைக்கி பகிர்ந்து கொள்ளலாம். அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய கருத்து என்ன அப்படின்னா, பொதுவாகவே எப்பொழுதுமே சாதனைகளை செய்து கொண்டு இருப்பவர்கள் இது முடியாது அப்படின்னா கூட ஒரு இலக்கை ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போது அதை நோக்கி பயணம் செய்யும் பொழுது அதற்கு நடுவில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வகையில் அவங்களால அதை அடைய முடியாமல் போகிறது. இப்போது இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த லட்சியத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது முதல்ல ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு சரியாக எதை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும், நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கடுமையான உழைப்பு, ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இதற்கெல்லாம் முன்னாடி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இப்பொழுது நாம் எங்கே இருக்கோம் அதில் 100% முழுமையான திருப்தி என்பது இருக்க வேண்டும். ஸோ இப்போ நாம் இருக்கிற இடத்துல நமக்கு திருப்தி இல்லை அப்படின்றப்போ அது நம்முடைய மனதளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த மனதளவில் ஏற்படுகிற பாதிப்பு என்பது நம்முடைய இலக்கை நாம் அடைய விடாமல் தடை செய்யும். ஸோ அதனால் நாம் இப்போ எங்கே இருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதில் முழுமையான திருப்தி என்பது நிச்சயமாக ஏற்படணும். இப்போ அவருடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்துக்கிறப்போ என்ன சொன்னார்னா, அவர் புத்தகங்கள் எழுதியிருக்கார். ஸோ ஒரு 100 புத்தகங்களை எழுதணும் அப்படின்றது அவருடைய ஆசை. இப்போ 100 புத்தகங்களை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தாருன்னா எழுத முடியாது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ 10 புத்தகங்கள் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 புத்தகங்களை எழுதியிருக்கோம் அப்படின்ற முழுமையான திருப்தி. ஸோ மனதளவில் அந்த திருப்தியை அனுபவம் செய்யும் பொழுது அடுத்ததாக எழுத போகிற புத்தகங்களுக்கான ஆராய்ச்சியோ இல்லை மெட்டீரியல்ஸோ அவர் ப்ரிப்பேர் பண்ணலாம். எழுத முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட கவலைப்படும் பொழுது கண்டிப்பாக நம்மால் எழுதுவதற்கு நேரத்தை ஒதுக்க முடியாது. ஸோ மைண்ட் அதில் கான்சன்ட்ரேட் ஆகாது. ஸோ முழு திருப்தியாக இருக்கும் பொழுது அதற்கான நேரத்தை ஒதுக்க முடியும், அதில் முழு முயற்சி எடுக்க முடியும். மேபி 100 புக்ஸ் எழுத முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 50-60 புக்காவது கண்டிப்பாக எழுத முடியும். ஸோ நம்முடைய இலக்கை நம்ம விற்கும் பொழுது இப்போ நாம் எங்கே இருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுல முழுமையான திருப்தி என்பது கண்டிப்பாக அவசியமாகுது. ஒரு இலக்கை அடையிறதுக்கு உண்டான கனவை நான் காண்றேன். அதே நேரத்தில் அந்த இலக்கை அடையிறதுக்கு தகுதி எனக்கு இருக்கா அப்படின்னு என் மனசில் ஒரு ஐயம் ஏற்படுது. ஐன்ஸ்டைன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானியினுடைய மூளையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அதோட ஒரு சாதாரண மனிதனுடைய மூளையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது 2 மூளையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எதில் வித்தியாசம் அப்படின்னா அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அதில் தான் வித்தியாசம் இருக்குது. சிஸ்டர், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட். என்னோடய இலக்கை எவ்வளோ உயரமானதாகவும் வச்சுக்கலாம் நான். அது மட்டும் இல்லாமல் இந்த பயணத்தில் மனநிலை சீராகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கணுங்கிறது எந்த அளவுக்கு அவசியம்? இப்போது நாம் இலக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த இலக்கை நோக்கி நாம் பயணம் செய்யணும். ஸோ அந்த இலக்கை நோக்கி நாம் பயணம் செய்யும்பொழுது இடையில் வந்து ஏதாவது தடைகள் வரலாம். ஸோ அந்த தடைகள் வந்த உடனே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்பட்டு விடுறது. நம்மால் அந்த இலக்கை அடைய முடியுமா அப்படின்ற ஒரு பயமும் சந்தேகமும் ஏற்பட்டுடுது. நாம் நம்முடைய லட்சியத்தை அடைவது என்பது வந்து ஒரு டெஸ்டினேஷன். ஸோ நம்முடைய லட்சியம் அடைவது என்றாலும் நாம் அதை நோக்கி போகக்கூடிய பாதையை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ அந்த ஜேர்னியை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். எவ்வளவு நமக்கு தடையை ஏற்படுத்துகிற எண்ணங்கள் வந்தாலும் அதை வந்து முழுமையாக நிராகரிச்சுட்டு நம்முடைய இலக்கை நோக்கி பயணம் செய்கிறதுல வந்து முழு கவனமும் இருக்கணும். இப்போது பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லட்சியத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை நம்ம அடையணும் அப்படின்றதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்முடைய எண்ணங்களே நமக்கு ஒரு தடையை ஏற்படுத்துகிறது. நம்மால் அடைய முடியுமா, நம்மால் வந்து இதை செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியும், இல்லை மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு மேலேயே நமக்கு சந்தேகமும் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தினுடைய அடிப்படையில் உருவாகக்கூடிய எண்ணங்கள் தடையை ஏற்படுத்தும். முழுமையான ஒரு நம்பிக்கையுடன் அந்த இலக்கை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லட்சியத்துடன் என்னுடைய பாதையும் பயணத்தையும் நான் வந்து ஆரம்பம் செய்யும் பொழுது இம்பாசிபிள் அப்படின்றது எதுவுமே இருக்க முடியாது. ஒரு 100% கன்விக்ஷனோட நான் வந்து ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது அப்போது கண்டிப்பாக அந்த லட்சியத்தை நம்மளால் அடைய முடியும். சிஸ்டர், அப்போனா ஒரு எண்ணம் கூட எனக்கு எதிர்மறையாக இல்லாமல் இருந்தால் என்னுடைய லட்சியத்தை நான் நிறைவேற்ற முடியுமா? இப்போது நாம் ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்றப்போ வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதற்கான காலகட்டத்தையும் நாம் நிர்ணயம் பண்ணுறோம். ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து நான் இதை அடைஞ்சிடணும், இல்லை ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இதை நான் வந்து அடைஞ்சிடணும் அப்படின்றதையும் நாம் முடிவு பண்ணுறோம். ஸோ முதல்ல வந்து ஒரு லட்சியத்தை ஒரு இலக்கை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரியாக சிந்திச்சு பார்த்து இதை என்னால் செய்ய முடியுமா, அதற்கான ரிசோர்ஸஸ் டைமு எல்லாமே என்கிட்ட இருக்கா, இது சாத்தியமானதா, என்னால் வந்து அது முடியுமா, இது தேவையா அப்படின்ற பல விதங்களை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து அந்த லட்சியத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த லட்சியத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதில் நமக்கு வந்து 100% வந்து நம்பிக்கை வைக்கணும். அதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்முடைய எதிர்மறையான எண்ணம் என்பது நெகட்டிவிட்டியை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கே தான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை பண்ணுது. ஸோ நமக்குள்ளேயே முடியுமோ முடியாதோ அப்படின்ற சந்தேகமோ எதிர்மறையான எண்ணங்களோ இருந்தால் எல்லா நெகட்டிவிட்டியும் அட்ராக்ட் பண்ணும். நமக்குள்ளே பாசிட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணும். ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டாக்டர் ஆகிறது அப்படின்றது வந்து ஒரு தொழில். அதில் வந்து என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நானே டாக்டர் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் டாக்டர் ஆகணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கான முழு முயற்சியை நான் செய்கிறேன். சப்போஸ் என்னால் வந்து எல்லா முயற்சிகளையும் செஞ்சதுக்கப்புறமாவும் டாக்டர் ஆகிறேன்னா அது ஒரு ரோல். ஸோ அந்த ரோலை என்னால் செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் செஞ்ச முயற்சிகள் என்பது வீணாக போகிறதில்ல. நான் வேறு ஏதாவது ஒரு ரோலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அதில் நான் ஷைன் ஆகலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா நான் என்பது வேறு, என்னுடைய ரோல் என்பது வேறு. ஸோ என்னுடைய ரோலையே நான் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஸோ என்னால் டாக்டர் ஆக முடியல, ஸோ அதில் ஒரு அட்டாச்மெண்ட்டை உருவாக்கிக்கிட்டு அப்போது எனக்கு வந்து என்னுடைய மனம் என்பது ஒரு பாதிப்புக்குள்ளாகிறது. அப்போ நான் டிப்ரெஷனுக்கு ஆளாகி விடுறேன். ஸோ ரொம்ப கிளியராக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நான் வேறு, என்னுடைய லட்சியம் வேறு, நான் வேறு, என்னுடைய ரோல் வேறு. நிறைய இமெயில் நம்மளுக்கு வந்துட்டு அதில் 10th +2 எழுதுகிறவங்க, குரூப் 1 தேர்வு எழுதுகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சி செஞ்சு அதனோட எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க போகுதுன்ற முழு நம்பிக்கையில் அந்த தேர்வு எழுதுகிறாங்க. அதில் அவங்க பாஸ் ஆக முடியல அப்படிங்கும்போது வேறு எந்த வேலையிலும் அவங்களுக்கு நாட்டம் போகிறது கிடையாது, மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. இவங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லா விதமான கெப்பாசிட்டியும் இருக்குது, பாசிட்டிவ் திங்கிங் இருக்குது. இதெல்லாம் இருந்துமே எங்களால் அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்களே.
படிக்கிற காலகட்டத்தில் வந்து எதையாவது ஒரு இலக்கை வச்சுட்டு அவங்க படிக்கிறாங்க. ஸோ படிக்கும்பொழுது பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஸோ கற்றுக்குறாங்க, பல விஷயங்களை படிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பரீட்சையில் வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடாது. ஏன்னா படித்தது எல்லாமே வீணாக போகிறது கிடையாது. ஸோ படித்ததும் அவங்க கற்றுக்கிட்டதும் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு உதவி செய்ய போகுது. ஸோ அவங்க உடனே என்ன பண்ணணும்னா தன்னுடைய கவனத்தை வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் இல்லை வேறு ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி திருப்பணும். பியர் ப்ரெஷர், மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறத பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க, அந்த சமுதாயம் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நம்ம உடைச்சிட்டோமே அப்படிங்கிறத நினச்சி அவங்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். எதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இலக்கை அடைவதற்காக அவங்க முழு முயற்சி செஞ்சுருப்பாங்க. அந்த முயற்சி எதுவுமே வீணாக போகாது. இப்போ டாக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக படித்த படிப்பு மறந்துடாது இல்லையா? ஸோ அது கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ டாக்டர் ஆக முடியலன்னா அது ஒரு ரோல். அந்த ரோலை நான் செய்ய முடியலன்னா என்ன, அதற்கு சமமாக வேறு ஏதாவது ரோலை வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் அங்கே காமிக்கலாம், அங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவர்களுடைய மனதை அவங்க மாற்றிக்கொள்ளலாம். ஒரு சில விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு நிறைய மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அவங்க சைக்கோ தெரபிஸ்ட் கிட்ட கூட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவர்களுக்குள்ளே நிறைய மாற்றங்களை வரவழைக்கணும்னு பெற்றோர்கள் வந்து நிறைய முயற்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்போ முடிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அதற்கப்புறமா பிற்காலத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு விதமான எண்ணம் என்பது உருவாகும். ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது உருவாகும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு அவர்கள் வந்து லட்சியத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா 1வதுலேருந்து 10வது வரைக்கும் சில குழந்தைகள் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே வந்து நல்ல படிப்பில் முன்னிலையில் இருக்காங்க. 10த்துலேயும் அதிகமாக ஸ்கோர் பண்ணி முதலிடம் வரணும்னு நினைக்கிறாங்க. அது சிலருக்கு முடியாமல் ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு உண்டாயிடுறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ, சமுதாயம் நம்மளை ரொம்ப எதிர்பார்த்தது, அதெல்லாம் நம்ம பூர்த்தி செய்யலைங்கிறப்ப அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகி ஒரு சிலர் தற்கொலை அளவுக்கு போகிறதுக்கு கூட முடிவெடுத்துறாங்க. இந்த ப்ரெஷரை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஆக்சுவலாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் வந்து குறைவாக மதிப்பெண்கள் வாங்கிட்டோம் அப்படின்றது கிடையாது. மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, சமுதாயம் என்ன சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க, பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பயம்தான் அவங்களுக்கு வந்து பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குது. இப்போ பெற்றோர்கள் வந்து நீங்கள் வந்து எப்படி படித்தாலும் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் வந்து பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதுக்காக நீங்கள் அவ்வளோ கவலைப்பட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகள் வந்து நிச்சயமாக பயத்தில் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ பயம் இல்லாதப்போ மன அழுத்தம் என்பதும் வராது. ஸோ படிக்கிறது, கல்வி அப்படின்றது வந்து கண்டிப்பாக தேவை. ஆனால் அது பயத்தினுடைய அடிப்படையிலையோ இல்லை பியர் ப்ரெஷர்லேயோ இல்லை மற்றவர்களுக்காகவோ வந்து நம்முடைய தவறான முடிவுக்கு தள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. சிஸ்டர், இப்போ பார்த்தோம்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு மாணவியோடைய பேப்பரை ரீவேல்யூஷனுக்கு அனுப்புகிறாங்க. அதில் அந்த மாணவி 95% மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. ஆனால் அந்த மாணவியோ 80% தான் நமக்கு கிடைச்சிருக்குன்றத மனசில் கருதிக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஏன் இப்படி செஞ்சுக்கிறாங்க? ஒருவேளை 95% இல்லாமல் 80% இருந்தால் கூட இப்போ என்ன, அதற்காக தற்கொலை செஞ்சுக்க வேணும் அப்படின்றது வந்து தவறான முடிவு தானே. ஸோ இட் இஸ் நாட் நெசசரி இல்லையா? ஸோ படிக்கிறது அப்படின்றது வந்து அதற்கான இலக்கு என்ன, அதற்கான லட்சியம் என்ன என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வாழ்க்கையில் வந்து வாழ்வது என்பது தான் ரொம்ப முக்கியம். ஸோ டாக்டர் கூட அவருடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்கும் போது சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு டாக்டராக படிக்கிற காலத்தில் வந்து ஒரு சிலர் வந்து கோல்டு மெடலிஸ்ட் இருப்பாங்க, ஏ கிரேட் வாங்குவாங்க, நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு டாக்டராக வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பி கிரேட் எடுக்கிறவங்க வந்து ப்ரொஃபஸர்ஸ் ஆவாங்க, அதாவது அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக ஆயிடுறாங்க. இப்போ சி கிரேட் தான் எடுத்திருப்பாங்க, அவங்க வந்து ஒரு மருத்துவமனைக்கே வந்து முதலாளியாக கூட இருப்பாங்க. அப்போ அந்த சி கிரேட் எடுத்தவங்க கிட்ட ஏ கிரேடில் இருக்கிறவங்க கூட வந்து வேலை செய்வாங்க. ஸோ வாழ்க்கை வந்து எப்படி டேர்ன் ஆகும், எப்படி வந்து மாறும் அப்படின்றது வந்து நம்ம படிக்கிற காலத்தை வச்சு நம்ம நிர்ணயம் செய்ய முடியாது. சிஸ்டர், இப்போ பார்க்கும்போது நம்ம நாட்டில் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. அவங்களால 2வது இடத்துக்கு வர்றதை கூட ஏற்றுக்கிற மனப்பான்மை வர்றதில்லை. அது எதனால்? நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து வருடம் முழுவதும் வந்து படிப்பில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். ஸோ நம்முடைய லட்சியம் என்னவா இருக்குது அப்படின்னா முதல் இடத்த படிக்கணும் அப்படின்றதா இருக்குது. ஸோ முதல் இடத்த படிக்கிறதுக்காக அதிகமான முயற்சியை செய்கிறோம், அதிகமாக படிக்கிறோம், அதிக நேரத்தை வந்து அதுக்காக செலவு பண்ணுறோம். அந்த நேரத்தில் வந்து கல்லூரி நாட்களில் வந்து நாம் வந்து என்ஜாய் பண்ணுறதில்ல, ரொம்ப டென்ஷனாக இருக்கும்.
ஸோ நாம் மற்ற மாணவிகள் செய்யக்கூடிய எதையுமே நம்ம செய்யறதில்ல. எக்ஸாம் முடியுது, முதல் இடத்துக்கு பதிலாக 2வது இடத்துக்கு வந்துடுறீங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஸோ போன நாட்கள் போனது தான் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு டென்ஷன் இருந்தது, உங்களால் வந்து அந்த கல்லூரி நாட்களை வந்து என்ஜாய் பண்ண முடியல. முதல் இடத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அரை மார்க்லலாம் இப்போ 2வது இடம் வந்துடுறாங்க. அந்த அரை மார்க்கில் 2வது இடம் வரும்பொழுது அவங்களுக்கு ப்ரெஷராக மாதிரி மன அழுத்தத்தை தருது. இதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வரலாம்? ஆக்சுவலாக இதுக்கு கூட வந்து டாக்டர் தன்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு சுமாராக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவனாக தான் இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து நல்லா படிக்க ஆரம்பித்தார். ஸோ எப்போவுமே முதல் இடத்தை பிடிக்கிற ஒரு பையன் இருந்தால், அதுக்கப்புறமா வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் அந்த இடத்த பிடிச்சிட்டார், முதலிடத்துக்கு வந்துட்டார். ஸோ முதலிடத்துக்கு வந்த உடனேயே அந்த பையன் வந்து 2வது இடத்துக்கு வந்துட்டான். அந்த பையன் வந்து டிப்ரெஷனுக்கு ஆளாகிட்டான், ரொம்ப வந்து சோர்ந்து போயிட்டான். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ரொம்ப சுமாராக படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க முதல் இடத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதற்கான முயற்சியை அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதற்கான முயற்சி எடுத்திருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால 2வது இடத்துல இருக்கிறவங்க வந்து குறைந்தவர்களாகவோ இல்லை அவங்க முயற்சியே செய்யலன்னு கிடையாது. ஸோ அவரவர்களுக்கான முயற்சிக்கான பலன் என்பது கண்டிப்பாக கிடைக்கிது. ஸோ முதல் இடத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக 2வது ரேங்க்குக்கு வந்துட்டாங்க, 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உடனே வந்து நம்மக்கிட்ட வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குது, நாம் அதிக முயற்சி செய்யலை அப்படின்றது அர்த்தம் இல்லை. நான் என்னுடைய முழு முயற்சியை செஞ்சேன், ஆனால் வேறொருவர் என்னை விட அதிகமான முயற்சியை செஞ்சுருக்காரு, அவ்வளோதான். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அகெயின் நாம் மறுபடியும் எவ்வளோ முயற்சி எடுக்கணுமோ அவ்வளோ முயற்சி எடுக்கணும். ஸோ இதில் வந்து முதல் இடத்துல இருக்கணும், 2வது இடத்துல வந்துட்டோமே அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு இமெயிலில் ஒரு மாணவர் எழுதியிருக்கார், ஐஐடி படிச்சுட்டு இருக்கார். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா +2 வரைக்கும் கிளாஸ் டாப்பர் அவர் தான். ஐஐடி என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹையஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஐஐடிக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் முதல் செமஸ்டர் முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மனசில் ஒரு விரக்தி, இவ்வளோ நாள் நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு, என் வாழ்க்கையே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார். ஒரு 17-18 வயசு, அந்த வயசுக்குள்ளே அவர் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறத பெற்றோர்கள்ட்ட போய் இந்த விளக்கத்தை எனக்கு இது மாதிரி ஏற்பட்டிருக்கு, நான் என்ன பண்ணணும் விளக்கம் கேட்கணுமா, இல்லை மருத்துவரை ஆலோசித்து அவருக்கு உண்டான மெடிசன்ஸ் அவர் எடுத்துக்கணுமான்னு விளக்கம். ஆக்சுவலாக டாக்டருடைய கருத்தை நம்ம இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு டிப்ரெஷனுடைய அறிகுறி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து முதல்லேருந்து நல்லா படிச்சுட்டே இருந்திருக்காரு, டாப்பராகவும் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து படிப்பில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா ஏதாவது ரசாயன மாற்றங்கள், எண்டோஜீனியஸ் டிப்ரெஷன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ உடல் ரீதியாக நம்ம ஏற்படக்கூடிய இந்த ரசாயன மாற்றங்கள், கெமிக்கல் சேஞ்சஸ்னால இந்த டிப்ரெஷன் என்பது ஏற்படுவதற்கு சாத்தியம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நாம் வந்து பார்க்கணும். ஒருவேளை இப்போ வந்து அவர் ஐஐடியில் நுழைஞ்சிட்டாரு, ஸோ முதல்ல விட அதிகமான காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்றதாகவும் இருக்கலாம். ஸோ 2 விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதற்கப்புறமா மருத்துவருடைய ஆலோசனையும் எடுத்துக்கிறது கண்டிப்பாக வந்து அவருக்கு உதவி செய்யும். இந்த ஐஐடி மாணவனை பார்க்கும்போது ஒரு உயர்ந்த இடம், அந்த படிப்புலேயே உச்சமான ஐஐடி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், நான் தனிமையாக்கப்பட்டுட்டேன், நான் தனிமையாக இருக்கிறதா உணர்றேன் அப்படிங்கிற அந்த தனிமையே அவருக்கு வந்து இந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்குமா? ஆக்சுவலாக இந்த மாதிரியான டிப்ரெஷன் இல்லை நம்ம தனிமை ஆகிட்டோம் அப்படின்ற ஃபீலிங் வந்து இந்த 17-18 வயசில் வராது. அது எப்போ வரும் அப்படின்னா, நிஜமாகவே வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, சாதனையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருப்பாங்க, ரியலி ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜில் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நாம் வந்து இனிமேல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ இப்போ நான் இருக்கிற இடம் வந்து ஒரு தனிமையான இடம், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி நேரத்தில் டிப்ரெஷன் என்பதோ இல்லை தனிமையான உணர்வு என்பதோ உருவாகும். எவ்வளோ உயரத்துக்கு நீ போறியோ அந்த அளவுக்கு நீ தனிமைப்படுத்தப்படுற அப்படின்றாங்களே, அது உண்மையா? இப்போ மெட்டீரியலிஸ்டிக்கான வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா படிப்பில் வந்து நம்ம சாதனையை செஞ்சிடும், நம்முடைய லட்சியத்தை வந்து நாம் அடைஞ்சிடறோம், நம்ம செய்கிற வேலையில் வந்து ப்ரமோஷன், அந்த மாதிரி விஷயங்களையும் நம்முடைய இலக்கை வச்சுட்டு அதையும் நாம் அடைஞ்சிடும். எதற்காக இதையெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இதையெல்லாம் செய்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என்னுடைய மகிழ்ச்சி அப்படின்றது வந்து இதை சார்ந்திருக்கு, இதில் இருக்குது, அதனால் நான் இதெல்லாம் செய்கிறேன். ஸோ எப்படியாவது அதை எல்லாத்தையுமே நான் அடைஞ்சிடுறேன். அதுக்கப்புறமா அதையெல்லாம் அடைந்ததுக்கு பிறகும்
நான் வந்து மகிழ்ச்சி அனுபவம் செய்யலை அப்படின்றப்போ இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் வீண், நான் செஞ்சதெல்லாம் வந்து வேஸ்ட்டோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். ஸோ அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான டிப்ரெஷன் என்பது ஏற்படுகிறது. ஏன்னா நம்முடைய மனதின் மகிழ்ச்சி அப்படின்றது வந்து இவைகள் சார்ந்து கிடையாது. ஸோ நம்மளுடைய டெஸ்டினேஷன் அப்படின்றது இவைகள் எல்லாம் அடைவதாக இருக்கலாம். ஆனால் நாம் எதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்முடைய பயணம், அந்த டெஸ்டினேஷனை நோக்கி பயணிக்கிற பயணம் என்பது நாம் என்ஜாயபிளாக இருக்கணும். அதை நாம் ரசிக்க வேண்டும், அதை நாம் வந்து என்ஜாய் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த இலக்கை அடையும் பொழுது அந்த மகிழ்ச்சி என்பது இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டையும் பிரிச்சுக்கிறோம். ஸோ நான் படிக்கணும், வேலை பண்ணணும், ப்ரமோஷன் வாங்கணும், சாதிக்கணும், இதையெல்லாம் செய்யணும். ஸோ இதையெல்லாம் செய்யறதுக்கு நான் டென்ஷன் ஆகலாம், நான் வந்து கவலைப்படலாம், ஸோ மன இறுக்கம் ஏற்படலாம், மன அழுத்தம் ஏற்படலாம். ஸோ ஃபுல் ஃபோர்ஸில் வந்து இதெல்லாம் செஞ்சு அதை நான் அடைஞ்சிடுவேன். இது செப்பரேட். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் எனக்கு திருப்தியோ மன நிறைவோ மன மகிழ்ச்சியோ இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுலேருந்து எல்லாத்துலேயும் விலகி ஸோ நான் மன மகிழ்ச்சிக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை என்பது இப்படி இருக்கக்கூடாது, ஒரு பேலன்ஸ் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். உதாரணத்துக்கு நான் எங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்து பயணம் போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறது என்பது என்னுடைய இலக்கு. ஆனால் என்னுடைய பயணம் முழுவதுமாகவே வந்து நான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்ஜாயபிளாகவும் இருந்ததுனா தான் எங்கே போய் நான் இறங்குறேனோ அதை நான் மகிழ்ச்சிகரமாக கழிக்க முடியும். ஆனால் நான் பயணம் முழுவதுமே வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறேன், கவலையில் இருக்கேன்னா நான் அங்கே போய் இறங்கினாலும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஸோ நம்ம இதை ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் வச்சுக்கணும். நான் எதை செய்கிறேனோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஆனால் அதை செய்யும் பொழுது நான் மன மகிழ்ச்சியோடு இருக்கணும். முதல் இடத்தை அடைய வேண்டுங்கிற ஒரு லட்சியமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்ஷனாக மாறிடுதுங்களா? நம்ம வந்து எப்பொழுதுமே முதலிடத்தை பிடித்து விட வேண்டும், எப்பொழுதுமே வந்து நாம் டாப்பில் இருக்கணும் அப்படின்றதுல வந்து நம்முடைய கவனம் இருந்தாலும் அந்த பயணத்தில் வந்து நாம் வந்து கண்டிப்பாக மகிழ்ச்சியை வந்து நம்ம அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ பொதுவாகவே வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நமக்கு வந்து திருப்தியோ மன நிறைவோ இல்லை ஒரு அக்செப்டன்ஸோ கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை என்பது நமக்கு இல்லாமல் இருக்கும். ஆக்சுவலாக வந்து அக்செப்டன்ஸ், எது எப்படி நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது அப்படின்றது வந்து ஒரு கலை. அதை வந்து நம்ம பயிற்சி செய்யணும். இப்போது இந்த நிமிஷம் வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ, இந்த நிமிஷம் எனக்கு எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது மிகவும் அக்யூரேட்டாக, ரொம்ப துல்லியமாக, ரொம்ப கரெக்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக அதுதான் நடந்துட்டுருக்கு அப்படின்றத நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம டிட்டாச் படுத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே புரியும், இப்போ நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் இல்லை காட்சி எதுவாக இருந்தாலும் இதை விட சிறப்பாக நடக்க முடியாது, இதுதான் பெஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம நினைக்கும் பொழுது தான் நம்முடைய மனநிலை அப்படின்றது வந்து ஒரு சீராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீரான மனநிலையில தான் மகிழ்ச்சியாகவும் நாம் இருக்க முடியும். சிஸ்டர், இந்த ஐஐடி மாணவனை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா ரசாயன மாற்றத்தினால தான் அந்த பையனுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பையன் என்ன செய்யணும்? இதையும் வந்து டாக்டருடைய கருத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை அந்த பையனுக்கு வந்து உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ்னால டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை அவர் அணுக வேண்டும். அந்த படிப்பில் ஆர்வம் என்பது இருக்குது, படிக்க முடியுது, படிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் நம்மளால் வந்து மற்றவர்களோட போட்டி போட முடியாதோ இல்லை மற்றவர்களை விட அதிக மதிப்பெண்கள் வாங்க முடியாதோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்குதா, பயம் இருக்குதா, கவலை இருக்குதா அப்படின்றதையும் அவர் சோதித்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய லெவலில் சாதித்தவர்கள், டாப் ரேங்கில் வரவங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்னா அவங்க மனநல மருத்துவர்களோட ஆலோசனைக்கு போகிறதில்ல. என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கே எல்லாம் தெரியும், நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இது சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டே எடுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் அவங்ககிட்ட இருந்துட்டு, இதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? இப்போது நமக்கு ஏதாவது டிப்ரெஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நாம் மருத்துவர்கிட்ட அதற்கான ஆலோசனைக்கு போகணும். ஒருவேளை நமக்கு மருந்துகள் தேவையில்லை, இது ரொம்ப சாதாரண விஷயந்தான் அப்படின்னா கூட அதையும் அந்த மருத்துவர் தான் சொல்லணும். ஸோ நாமவே வந்து எந்த விதமான முடிவையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய மூட நம்பிக்கைகள் இதை வந்து தொடர்ந்து இதை சார்ந்து இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி வந்து நம்ம மனநல மருத்துவர்கிட்ட போனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிப்ரெஷன் அந்த மாதிரி வரும்பொழுது மனநல மருத்துவர்கிட்ட போயிட்டு சரியாகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. 80% மக்கள் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்பட்டு மனநல மருத்துவர்கிட்ட போய் சரியாகி இருக்காங்க. ஆனால்
அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுவும் ஒரு மித்து தான். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சரியாயிட்டதுனால யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. 20% வந்து மாத்திரை மருந்து சரியாக எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப நாளைக்கு எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு சரியாகவும் ஆயிருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரொம்ப காலமாக நான் வந்து டாக்டர்கிட்ட போகிறேன், இது ஒன்றும் சரியாகவே ஆகலை அப்படின்னு அவங்க சொல்லிக்குவாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான வியாதி வந்தது அப்படின்றப்போ அவங்க டாக்டர்கிட்ட போகும்பொழுது டாக்டருடைய ஆலோசனைப்படி அவங்க 1 வருடமோ 1.5 வருடமோ சரியான அளவில் அவங்க மருந்துகளை எடுத்துக்கிட்ட அப்புறமா டாக்டரே சொல்வார் நிறுத்திடுங்க அப்படின்னு. கொஞ்சம் வயசானவங்க இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது டயபெட்டிஸோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குணமாவது என்பது கொஞ்சம் தாமதமாகலாம். ஸோ இது கண்டிப்பாக ஹேபிட் ஃபார்மிங் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிஸ்டர், ஒரு சிலரை பார்த்தோம்னா ஓவர் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க, ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பாங்க, நம்மளால் எதுவும் ஹேண்டில் பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் இருப்பாங்க. ஒரு சில காலகட்டத்தில் பார்க்கும்போது எல்லாம் கைமீறி போடும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன சொல்கிறது? அவங்க ரியலிஸ்டிக்காக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் ரியலிஸ்டிக்காக இல்லை அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பர்ஃபெக்ட், என்னால் எதையுமே சாதிக்க முடியும், என்னால் எதையுமே செய்ய முடியும், நான் தவறே செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லாம் வந்து அவங்க நினைப்பாங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக யாராலும் இருக்க முடியாது. குறைந்த மார்க் வாங்கினா கூட அவங்க என்ன சொல்லிக்குவாங்கன்னா, எனக்கு நிச்சயமாக இவ்வளோ மார்க் தான் வரும், எனக்கு குறைவான மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாம் வந்து அவங்க சொல்லும்போது உண்மையிலேயே நம்ம எந்த இடத்துல வந்து பர்ஃபெக்ஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா நம்முடைய மனநிலையை சீராக வைத்துக்கொள்வதில் தான். வெளியில் இருக்கிற எந்த விஷயத்துலையும் வந்து நம்மளால் வந்து பர்ஃபெக்ஷனை அச்சீவ் பண்ண முடியாது. நம்முடைய லட்சியத்தை 100% நம்மளால் அடைய முடியாது. ஏன் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இல்லை குடும்பமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஸோ நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை நான் அடைந்தே தீருவேன், அதில் நான் பர்ஃபெக்ஷனை கொண்டு வந்தே ஆவேன் அப்படின்னு நாம் வந்து முடிவெடுப்பதோ இல்லை நாம் நினைப்பதோ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஒரே ஒரு விஷயந்தான் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அது என்னன்னா நம்முடைய மனம். ஸோ நம்முடைய மனதை நான் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல நான் பர்ஃபெக்ஷனை கொண்டு வர முடியும். படிப்பாகட்டும், பட்டங்கள் பெறுவதாகட்டும், இல்லை பதவிகளை வந்து அடைவதாகட்டும், அல்லது பல விஷயங்களை வந்து சாதிப்பதாகட்டும், இவை எல்லாத்தையுமே நம்ம எதுக்காக செய்கிறோம்? நம்முடைய மனதினுடைய மகிழ்ச்சிக்காக செய்கிறோம். உண்மை என்ன அப்படின்னா இவை எல்லாத்தையும் நான் அடைஞ்சிடலாம், ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். தோல்வியை சந்திக்காமல் வெற்றி அடையலாம், தோல்வி அடைஞ்சாலும் தனக்குத்தானே எப்படி ஆறுதல் அடையலாம், ப்ரெஷருக்குள்ளே மாட்டாமல் இருக்கிறது எப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக நேயர்களுக்கு சொன்னீங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேயர்களே, உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தேகங்கள் நிறைய வந்திருக்கலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் பெற உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகளின் தியான மையத்துக்கு சென்று விளக்கம் பெறலாம். மேலும் எங்களுடன் தொலைபேசி மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் உங்கள் சந்தேகங்களை தெரிவித்து விளக்கங்கள் பெறலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. ओम Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும்
சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி